ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. ரொம்பவே ஈஸியான கத்திரிக்காய் கோஸ்மல்லி கிராமத்து ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு, கொஞ்சம் கத்திரிக்காய் முத்தி இருந்தாலும் பரவால்ல. இந்த மாரி காம்பு இல்லாம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு சட்டியில 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் தண்ணி கொதி வரும்போது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, நல்லா ஒரு வாட்டி கலந்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்ப கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். அதில இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு, கரண்டிலே மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இத தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பில, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இது வதக்கிட்டு இருக்க அந்த டைம்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நல்லா தண்ணி மாரி கரைச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை சுத்தமா போனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து ஒரு கொதி விட்டு எடுத்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டான கத்திரிக்காய் கோஸ் மல்லி ரெடி ஆயிரும். இது சாதத்து கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. தேங்க் யூ.